ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம லக்கி கிராஃப்டில் வழக்கம் போல் லக்கி ஒன் பிளாக் தான் பார்க்க போகிறோம். இது என்ன பாட்டுன்ட்டு எனக்கே தெரியல கைஸ். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டுபிடிச்சி போடுறேன். இருங்க கைஸ், இது வரை திருப்பி லோடாக ஆரம்பிச்சது. இந்த நடுவில் ஆடு வேறு வந்துகிட்டே இருக்குது. கேம் விளாடும் போது நான் வேறு ஃபோனில் விளாடுறேன்னா இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சண்டை செய்யறதுக்கு போயிடலாம். போய் எடுத்துப்போம். முக்கியமாக பவுச்சிக்கா பவுல பவுனா போ அண்ட் ஆரோ. போ தேவை கைஸ். இந்த எடுத்துக்கலாம். அப்புறமா ஸ்வாடு, நெதரைட் ஸ்வாடு ஆல்ரெடி டேமேஜ் ஆகுது. ஓகே வேறு என்ன தேவைன்னு பார்ப்போம். இருங்க கைஸ், வேறு எதுவும் இல்லை. போ என்சார்ட்டடு கிடச்சிருக்கு. என்சார்ட்டிங் பூட்ஸ். இருங்க கைஸ், நம்ம நெதரைட்டில் பூட்ஸ் போட்டிருப்போம். நெதரைட்டில் எல்லாமே இருக்கா செக் பண்ணுவோம். இருங்க கைஸ், நெதரைட் ஸ்வாட் இருக்குது ஆல்ரெடி. நெதரைட் ஸ்வாட் 2 இருக்குது. ஓகே டிஎன்டி தேவைப்படுது கைஸ். அப்புறமா வேறு என்ன எடுத்துக்கலாம் பாருங்க. எனக்கு இல்லை குழம்புது கைஸ். என்ன எடுக்கிறதுக்கு பத்து வைக்க ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் இல்லை. ஒரு ஃப்ளிண்ட் இல்லை கைஸ். இதுலேயும் இல்லை கைஸ். ஐயோ ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீலே காணும். இல்லை இருக்குமோ இந்த செஸ்ட்லேயே? இல்லை. சரி, ஷீல்டு கிடச்சிருச்சு கைஸ். நம்ம கிட்ட வேறு என்ன இருக்குது? ஹெல்மெட்டு செஞ்சுப்போம். ஹெல்மெட் செஞ்சுப்போம் கைஸ். கிராஃப்டிங் டேபிள் வந்துட்டே இருக்கேன். ஹெல்மெட் ஒன்று செஞ்சுக்கலாம் கைஸ். பண்ணியாச்சு. இப்போ நம்ம வண்டியில் தான் கைஸ் இருக்குது பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ சண்டை செய்ய போயிடலாமா? ஏம்மா எங்கே போச்சு? 2 செட் ஆஃப் ஆரோஸ் வச்சுருந்தேனே கைஸ். உங்கள் கண்ணுக்கு எங்கேயாச்சுங்க 2 செட் ஆஃப் ஆரோஸ் தெரியுதா? ஐயா இதெல்லாம் தெரியல எனக்கு. தெரியல எத்தனை அடியில் அவனை முடிக்க முடியும் கைஸ். இதில் ஆரோஸ் இன்ஸ்டன்ட் டேமேஜ் எடுத்துக்கலாம். இது 64 ஆரோக்கு எப்படி இவ்வளோ வந்துச்சுன்னு கேட்டிங்களா? அது நிறைய இந்த மாதிரி கிடச்சிக்கிட்டே இருக்குது. இது வேறு நான் இவ்வளோ நேரம் ஸ்கை லக்கி ஒன் பிளாக்குன்னு சொல்லியிருப்பேன் கைஸ். ஆனால் இந்த கேம் பேர் லக்கி ஒன் பிளாக் ஓபி கைஸ். இதில் ஓபியான லூட்லாம் கிடச்சிச்சு பார்த்தீங்களா? அதான் ஓபி தெரியுதா? இப்போ நம்ம உள்ளே போகிறோம். இது வந்து எப்படி இருக்க போதுன்னு உங்களுக்கே தெரியாது இல்லை? பாருங்க. என்னத்தில் வேண்டாம் போகணுமோ ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணியாச்சா? இப்போ தாங்க ஒன்று ஆஃப் பண்ணுங்க. ஓகே ஃபஸ்ட்டு போய் செட் பண்ணிடலாம். டேய் மாடு, இங்கே என்னடா பண்ணுற? ரீஸ்பான் பாயிண்ட் பெட்டு பரவாயில்ல. பெட்டு இல்லைனாலும் பரவாயில்லன்னா ஓகே கைஸ், நம்ம போவோம். நெதருக்குலாம் போக வேண்டிய வேலையே இல்லை கைஸ். நம்மளுக்கு நான் நெதருக்குலாம் நம்ம போவே இல்லை. ஆனால் ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கேன். உள்ளே வந்துட்டுருக்கேன் கைஸ். என்னடா இங்கே இறக்கி விட்டீங்க? இருங்க கைஸ், அங்கே யார் ஓட்ட போட்டு வச்சான்னு தெரில கைஸ். இதெல்லாம் இந்த பிக்காக்ஸ்லேயே இப்படி தான் உடைக்குது. மைண்ட் பண்ணி வேற மேலே போகணும். இருங்க கைஸ், பேசிட்டு இருக்கும் போதே 4 நிமிஷம் ஆகுது கைஸ். இவ்வளோ பண்ணனே பக்கெட் எடுத்துகிட்டு வரலையே. இந்த பக்கெட் தானே முக்கியமே கைஸ். எங்க கைஸ் இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னா கீப் பண்ணி ஆன் பண்ணிடுறேன். எனக்கு ஆன் பண்ணிவிட்டு நம்ம கீழே கொடுத்து வச்சிடுவேன். தண்ணி பக்கெட்டு வேண்டாம். செத்து போகணும். செத்துலாம் போக மாட்டோம்.
ஃபஸ்ட்டு போய் கிறிஸ்டல் தாங்க உடைக்கணும். நெதரைட் பிக்காக்ஸை வச்சு டொக்குன்னு டக்குன்னு நம்மக்கிட்ட ஸ்டோன் வேறு அவ்வளோ இல்லையே. ஐயோ இல்லைங்க, பிளாக்குன்னா பார்த்தா தேவைப்படாதது இந்த பிளாக்ஸ் தான். ஒரு பவு தேவை. இப்போ நம்மக்கிட்ட அவ்வளோவா ஸ்டோன் இல்லை கைஸ், அதனால் நம்ம இப்படி தான் பண்ணி ஆகணும். ஏன் தெரியுமா கைஸ், நான் எப்பயுமே 10 நிமிஷம் 11 நிமிஷத்துக்கு மேலே போட மாட்டேன்னா அது 10-11 நிமிஷம் மேலே போட்டால் சேனலே பிளாக் ஆகுது மாதிரி எதுவும் காமிக்குது கைஸ். அதான் நான் அந்த மாதிரி பண்ணல. இப்படி இல்லைன்னா நான் பாட்டுக்கு எவ்வளோ ஸ்லோவாக பண்ணியிருப்பேன். 1 hour என்ன 10,000 லட்சம் வருஷமே பண்ணியிருக்கேன். நான் பண்ண மாட்டேங்கிறேன். இது அப்படி எழுதிது மண்டையில். இப்போ நான் என்னை மைண்ட் பண்ணுறதுக்கு காரணம் ஆமால ஊர் மைண்ட் பண்ண கிடைக்காது. தண்ணியில் அதனால் இப்படி மைண்ட் பண்ணி போக வேண்டியதாக இருக்குது. மைண்ட் பண்ணி போனோம். ஸ்டோன் நம்மளுக்கு வேணாம்ல. அடிக்கலாம்னு பார்த்தா பண்ண முடியாது தான் நம்மளால. பண்ணலாம், ஆனால் நம்ம 1 block ஒரு இது விட்டாங்க மொத்தம் உடச்சிப்போம். லூட் எடுத்தது வேஸ்ட்டாக போயிடுங்க. கோல் நம்மளுக்கு தேவையில்லை. அந்த உடன் லேண்ட் ஓகே, சீக்கிரமாக மேலே ஏறி தொலையணும் கைஸ். இந்த மைண்ட் கிராஃப்ட் ஆடு வேற வந்துக்கிட்டே இருக்கு. என் வீட்டு மாதிரி இந்த மைண்ட் கிராஃப்ட் ஒர்க் ஆகல கைஸ். திருப்பி வரும் ஆயிடுச்சு கைஸ். இந்த வீடியோவில் இதை முடிக்க முடியும்னு தோணலையே. நான் பேசியே இப்படி ஆகிடுச்சு. இதை பார்த்துட முடியாது கைஸ். நம்ம இருங்க. காப்பாத்துது வாட்டர் பக்கெட் எடுத்து நானே விட்டேங்க. என்னோட தப்பு. என்ன இலவோ இது கைஸ். நான் எதுக்கு கைஸ் கிரியேட்டிவ்க்கு மாறணும். ஒரு நிமிஷம். என் ஃப்ரெண்ட் வந்து கிரியேட்டிவ்க்கு திடீர்னு மாற சொல்லிட்டான். நானும் அதை மாறி பார்த்தேன். சும்மா வந்து உண்மையை பண்ணிட்டேன் நான் பாட்டிக்கு. இப்போ எப்படா கீழே போவேன்னு கேட்டீங்கன்னா எப்போ தெரியல. காலி அம்மா அப்படி இது சரிப்பட்டு வராது. இவன் ஒருத்த மேட்ச் கூப்பிட்டேதான். நான் போய் வாட்டர் பக்கெட் எடுத்துன்னு வந்துடுறேங்க. அப்படியே கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு இருப்போம். வாட்டர் பக்கெட் எடுத்துட்டு வந்தோங்க. சோழன் தான் இப்போ மேலே எங்க இருப்பானுங்களே கைஸ். உங்களுக்கு நான் நீங்கள்
எங்கள் இதெல்லாம் போய் சரிப்பட்டு வர நான் டக்கு டக்குன்னு கிறிஸ்டல் அழைக்கிறத மட்டும் காமிச்சிடுறேன். என்னங்க பார்த்துக்கலாம். ஐயோ நம்ம ஆர்மர் பண்ண எப்படியோ இங்கே வந்துட்டேங்க.